உட்காருவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே நதியை போல பெருக்கெடுத்து ஓடட்டும். பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். பிரைஸ் காட். யாரும் அவனை பார்க்க கூடாது, வேடிக்கை யாரும் பிடிக்க கூடாது. பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு மெசேஜுக்கு அது ஒரு உதாரணம். ஒரு எக்ஸாம்பிளோட தான் கர்த்தர் செய்தியை கொடுப்பார். நான் பல வேளையில் பார்த்துருக்கேன். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை சந்தோஷத்தை கொடுக்கிறது? எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை போரிங் பண்றது? உஷாரா தான் இருக்கிறீங்க. பிரைஸ் காட். வார்த்தையை கேட்டா போதாது, ட்ரை டு டூ, அதன்படி செய்யக்கா. அதனுடைய சாராம்சத்தை எல்லாம் எடுத்து அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதை நாம் பார்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். பிரைஸ் காட். வேதத்தில் சொல்றதெல்லாம் படி நான் இருக்க வேண்டும். வேதத்தில் சொல்றபடி நான் இருப்பேன். சொல்லுங்க, வேதத்தில் சொல்றபடி நான் இருப்பேன், அப்படியாக வாழ்வேன் நான். பிரைஸ் காட். எல்லாருக்கும் நாம் பல நாட்களாய் சிந்தித்து வருகிற 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள். எல்லாருமே சேர்ந்து படிக்கலாமா? நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தோம். மாம்சத்தின்படி எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவர்களாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி இருக்கிறோம். நமக்கு எதிராக இருக்கிற அரண்களை நிர்மூலமாக்குவது. நாமே என்ன செய்து வச்சிருக்கோம்? பல கோட்டைகளை கட்டி வச்சிருக்கிறோம். எத்தனை பேர் கோட்டை கட்டி வச்சிருக்கீங்க? நம்ம எல்லாம் ஆர்கிடெக்ட், பயங்கரமா கட்டி வச்சிருக்கோம் இல்லையா? எத்தனை பேர் பாக்குறீங்க நம்ம சுற்றி பல அரண்கள் இருக்கிறது? பார்க்க முடியலையா? நான் பார்க்கணும். ஆனால் தான் நம்ம அந்த லெவலை விட்டு நம்மளால கடந்து செல்ல முடியல. பவுண்டரி போட்டு வச்சிருக்கோம், இதுக்கு மேல் நான் போக மாட்டேன். வெளியே நடக்கிறது என்னன்னு தெரிய மாட்டேன். பெரிய மதில் சுவர்னா வெளியே என்ன நடந்தாலும் தெரியாது. அப்படியாக ஒரு பவுண்டரி தான். எதுக்கு மேல் முன்னால் முடியாது, முடியாது. சிலரை கேட்டால் எப்போ பாரு முடியாது, முடியாது, என்ன சொல்லட்டும், முடியாது, முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கோட்டை. என்ன செய்தா கேட்டாலும் முடியாது. சோ அப்படிப்பட்ட முடியாது என்ற ஒரு கோட்டையை கட்டி வைத்திருக்கிறார்கள். ஸோ அதை நம்ம பல நாட்களாய் எப்படி கட்டுவது என்றெல்லாம் பார்த்தோம் இல்லையா? சில ரிவிஷன் மட்டும் சொல்லி நான் கடந்து போகலாம். நாங்கள் மாம்சத்தின்படி நாட்களாக இருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்யல. எங்களுடைய போர் ஆயுதங்கள், போர் செய்வதற்குரிய, ஆங்கிலத்தில் 2 வார்த்தை இருக்கு, வெப்பன்ஸ் ஆஃப் அவர் வார்ஃபேர். வெப்பன்ஸ், வெப்பன்ஸ்னா ஒரு பட்டை மட்டுமல்ல. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கபடி சகல விதமான த ஹோல் ஆர்மர். ஒரு படைக்கு செல்லும் போது இருக்க வேண்டிய அத்தனை ஒரு ஹோல் செட், ஒரு செட் வெப்பன்ஸ். தலைசீரா, கச்சை, கேடயம், பாதரட்சை, பட்டயம், இதெல்லாம் சேர்ந்தது.
அதான் ஒரு ஒரு வெப்பன்ஸ், போர் செய்வதற்குரிய போர் ஆயுதங்கள், வார்ஃபேர். பட்டயம் இருந்தா போதாது, எப்படி பயன்படுத்துவது, அந்த யுக்தி, ஸ்ட்ராட்டஜி. ஸோ போர் ஆயுதங்கள், அதை எப்படி பயன்படுத்த, அந்த யுக்தி, ஸ்ட்ராட்டஜி, அவைகள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல், அது மாம்சத்துக்குரியதாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குற தேவ பலம், தேவ பலம், டைனமிக் பவர், அட்டாமிக் பவர். ஸோ அது சூப்பர் நேச்சுரல், டிவைன் பவர், சூப்பர் நேச்சுரல். ஸோ அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியங்கள் என்ன? போர் ஆயுதங்கள், டிவைன் வெப்பன்ஸ், டிவைன் ஸ்ட்ராட்டஜி, தென் டிவைன் பவர், தெய்வீக யுக்தி, தெய்வீக ஆயுதங்கள், தெய்வீக வல்லமை, இவைகள் எல்லாம் கொடுத்திருக்க. எதற்காக? பொய்க்கு பிதாவாய் இருக்கிற பிசாசு எப்பொழுதும் பொய்களையே சொல்லி 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 பொய்களையே நம்ப வைத்து, அந்த பொய் என்னும் கற்களாலே நம்முடைய மனதை சுற்றி ஒரு கோட்டை கட்டி வைத்திருக்கிறான். பொய்யை நம்புவதற்கு, உண்மையை நம்புவதற்கு, சத்தியத்தை நம்புவதற்கல்ல, பொய்யை நம்புவதற்கு. நான் சொல்லலை, முடியாது முடியாது முடியாது, நடந்து வர முடியாது, அதை செய்ய முடியாது, படிக்க முடியாது, இப்படி முடியாது என்ற பொய். முடியாதா? எல்லாம் முடியும் இல்லையா? நம்முடைய காரியங்களை செய்வதற்கு எல்லாமே முடியும். பல் விளக்க முடியுமா? முடியாதா? தண்ணி மொண்டு குளிக்க ஊத்த முடியுமா? முடியாதா? நமக்குரிய அத்தனை காரியங்களை நம்மால செய்ய முடியும். அதையும் தாண்டி செய்ய முடியும். பிறருடைய காரியங்களையும் சில வேளையில கவனிக்க முடியணும். அப்ப இதெல்லாம், அப்ப இதை செய்ய முடியாதபடிக்கு எங்கதான் ஃபர்ஸ்ட் வேலை செய்யுது? மைண்டு. முடியாதுன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அந்த மைண்ட்ல உள்ள செல்ஸ், பேட் செல்ஸை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இந்த நேரோ முடியாது என்ற செல்களை என்ன செய்திருக்கேன்? இயலாமை என்ற செல்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். எனக்கு நோய் எப்ப பாரு நோய் அது முடியல, அது இருக்கு, இது இருக்கு. வாயை திறந்தாலும் என்னதான் வரும்? வியாதியை பற்றி இது வியாக்கியானம் பண்ண சூப்பரா பண்ணுவாங்க, மணிக்கணக்கில் பண்ணுவாங்க. சோ அப்படி சொல்ல என்ன உண்டாக்குகிறது? நோய் என்னும் செல்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்று எதை நாம் நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட செல்கள் உருவாகி கொண்டே இருக்கிறது. அப்படியாக நம்முடைய மனதை அந்த செல்கள் ஒரு கோட்டை உருவாக்கப்படுகிறது. அதை தாண்டி நம்ம என்ன செய்ய முடியாது? ஒரு கட்டம் வரும்போது நினைக்க கூட, சிந்திக்க கூட முடியாது. ஒரு வெயிட், ஒரு கிலோ வெயிட்டை பார்த்தாலே பயம் வந்துடும். இவ்வளவு வெயிட்ட தூக்குறதா? இருக்கிறது எவ்வளவு? 1 கிலோ வெயிட். 1 கிலோ வெயிட்ட தூக்குறதா? ஏன்? அதை பார்க்கறது முன்னாடி என்ன வந்துடு? மைண்ட் சொல்லுது, உன்னால் முடியாது. ஏன்? பல நாட்களாய் ஒரு சுவரை கட்டி வைத்திருக்கிறோம். முடியாது. அப்போ அந்த வெயிட்டை பார்த்த உடனே என்ன பண்ணுது? முடியாது. புக்கை பார்த்த உடனே கசக்குது. இதான் மேத்ஸா, கணக்கா, தமிழா? தமிழ்னு சொன்னாலே சிலருக்கு கம்சாப் வந்துடுது இல்லையா? இது என்ன வேற்றுமொழி? நம்ம எல்லாம் அமெரிக்கால பிறந்தவங்க போல. என்ன படிக்கிறோமோ இல்லையா, முதல்ல என்ன படிங்க? தமிழ் மொழியை படிங்க, தாய்மொழியை படிங்க.
முடியும் முடியும். அப்ப பார்த்த உடனே என்ன வந்துருது, அது ஏன் பல நாட்களாய் அதை குறித்த ஒரு கசப்பு அப்படியா கட்டி கட்டி. சிலர் கோயிலுக்கு போனாலே, கோயில் சொன்னாலே என்ன வந்துருது, வெறுப்பு வந்துருது. கோயில் சொல்லணும் உடனே என்ன வந்துடும், வெறுப்பு வந்துடும். ஏன் பல நாட்களாய் யாரோ ஒருவர் சொல்லி 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 மைண்ட சுத்தி ஒரு கோட்டையை கட்டி வச்சிருக்காங்க. அது சிலருக்கு இப்படிப்பட்ட சர்ச்சா, இதெல்லாம் ஏழை மக்கள் போய் உட்கார்ந்து இருக்கிறது, பாமர மக்கள் உட்கார்ந்து இருக்கிறது. இப்படிப்பட்ட சர்ச்சைகள் நாங்கெல்லாம் வரமாட்டோம். நாங்கெல்லாம் அப்படி கிராஸ் வச்சிருக்கணும், பெரிய பலிபீடம் இருக்கணும், அப்படிப்பட்ட சர்ச்சைனா நாங்க வந்துடும். அது ஒரு கோட்டை. இப்படி பல கோட்டைகள். அப்ப இதெல்லாம் நிர்மூலமாக்குவதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியங்கள் என்ன? தெய்வ பலன், போர் ஆயுதங்கள், டிவைன் ஸ்ட்ராட்டஜி, யுக்தி. இவைகள் மூலமாய் நம்மை சுற்றி வைத்திருக்க அத்தனை கோட்டைகளையும் நாம் என்ன செய்ய முடியும்? தகர்க்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நிஜத்தை சொல்ல சொல்ல, நிஜத்தை சொல்லி சொல்லி we have to demolish the fortress. நம்மை சுற்றி வைத்திருக்கிற கோட்டைகளை என்ன செய்ய வேண்டாம்? தகர்க்கறிய வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தகர்க்க முடியும். அதற்குரிய வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தெய்வீக யுக்தியை கொடுத்திருக்கிறார். தெய்வீக ஆயுதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சும்மா எல்லாம் செய்ய என்று சொல்லல, நிர்மூலமாக்குறதற்கு அவர்கள் போர் செய்வதற்குரிய போர் ஆயுதங்களையும் கொடுத்து பலனையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட பலன் இருக்கிறது? அப்படிப்பட்ட யுக்தி எத்தனை பேர் இருக்கிறது? ஹல்லேலூயா. எத்தனை போர் ஆயுதங்களை வைத்திருக்கிறீங்க? சோ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லா கோட்டைகளையும் என்ன செய்ய முடியும்? தகர்க்க முடியும். அப்போ சில விதமான பிரச்சனைகள், பலவிதமான சோர்வுகள், பலவிதமான சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் தகர்த்தெறியும்படியாய் கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்திருக்கிறார். தேவ ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார். தேவனுடைய வித்தால் நான் பிறந்திருக்கிறேன். கடவுளுடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன். கடவுளுடைய வல்லமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லாவற்றையும் நான் நிர்மூலமாக்க முடியும். நான் ஜெயித்து முன்னேற முடியும். We are overcomers. We are more than conquerors. நாம் முற்றுமுடியை ஜெயம் கொள்கிறவர்கள். நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பலன் யாருக்கிட்ட இருக்கு? எத்தனை பேர்கிட்ட இருக்கு? என்கிட்ட இருக்கு. சொல்லுங்க. என்கிட்ட எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய, ஓவர்கம் மேற்கொள்ளக்கூடிய வல்லமையும் அதிகாரங்களும் போர் கருவிகளும் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசு பல வேளைகளை, சோதனைகளை கொடுத்து, வேதனைகளை கொடுத்து நம்மை சோர்வடைய செய்யும் பொழுது கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் அல்லவா, நம்ம விட்டு கொடுக்காதவர், விட்டு கொடுக்க மாட்டார். எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை பிசாசு நம்மை கீழே விழத்தள்ளினாலும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உடனடியாக ஒன்றும் செய்ய மாட்டார். அப்படியே தடுத்து நிறுத்த மாட்டார். பார்த்து கொண்டே இருப்பார், பார்த்து கொண்டே இருப்பார். எவ்வளவு சோதிக்கப்படுகிறோமோ அவ்வளவாய் உற்று கவனித்துக் கொண்டே இருப்பார். நம்ம விட்டு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. பார்த்து கொண்டே, நேரம் வரும் வரைக்கும் அவர் பார்த்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. என்ன செய்து கொண்டிருப்பார்? சும்மா பார்த்து கொண்டிருக்க மாட்டார். அந்த பொல்லாத பிசாசு அவனுடைய ஸ்ட்ராட்டஜி மூலமாய் நம்மை அழிக்க வேண்டும் என்று இருக்கிற யுக்திகளை அவர் தன்னுடைய கையில் எடுத்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசிடத்தில் இருக்கிற கீழ்த்தரமான யுக்திகள். ஆனால் தேவனோ நம்மை விட்டு கொடுக்காதவரோ, நாம் அவருடைய தகப்பனாய் இருக்கிறபடியாலே அதே கீழ்த்தரமான யுக்திகளை அவர் கையில் எடுத்து அதை டிவைன் ஸ்ட்ராட்டஜியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த டிவைன் ஸ்ட்ராட்டஜி கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அந்த தீமைகளை, அந்த சோதனைகளை நாம் போன வருஷம் பயிற்சி கூடமாய் மாற்றுவார். யாக்கோபு 1 அதிகாரம் 2, 3, 4, 5 வசனங்களை படிக்கும் போது ஒவ்வொரு சோதனைகளையும், ஒவ்வொரு சோதனை காலமும் அது நமக்கு பயிற்சி கூடமாய் மாறும். ஹல்லேலூயா.
ஒவ்வொரு சோதனை நேரமும், ஒவ்வொரு சவால் நேரமும் நமக்கு கர்த்தர் எதாய் மாற்றுகிறார்? பயிற்சி கூடமாய், ட்ரைனிங் சென்டராய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சோதனைகளும் நமக்கு பயிற்சியாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. பயிற்சி எடுக்க எடுக்க என்ன ஆகும்? பயிற்சி எடுக்க எடுக்க என்ன ஆகும்? We are getting stronger and stronger. பலத்தின் மேல் பலன் அடைகிறோம். ஓட ஓட என்ன ஆகுது? மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகுறது. எவ்வளவு ஃபர்ஸ்ட் ஒரு 100 மீட்டர் ஓடி ஓடி பழகும் போது 1000 மீட்டர், 1 கிலோமீட்டர் அப்படியாய் ஓடக்கூட பலன் நமக்கு கிடைக்கிறது இல்லையா? பயிற்சி எடுக்க எடுக்க எந்த காரியத்திலே நேர்த்தியா இருக்க வேண்டுமானாலும் நமக்கு என்ன தேவை? பயிற்சி. பயிற்சி இல்லாமல் ஒன்று செய்ய திடீரென்று ஓடுனா நினைச்ச முடியாது, ஓட முடியாது, ஓட முடியாது, விழுந்துதான் இருக்கும். சின்னவெல்லாம் ரொம்ப ஓடுறவ, 2 பேரும் ஓடுறவங்க தான். நல்ல ஒரு நாள் நாங்கள் எல்லாம் அந்த SIVT கிரவுண்ட்ல ஸ்போர்ட்ஸ் டே நல்லா ஓடுவோம். நான் எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவான்னு நல்லா என்கரேஜ் பண்ணி, காலையில் சாப்பிட்டா தானே, காலையில் சாப்பிடணும் இல்லையா, எடுக்க வேண்டியது எடுக்கணும் இல்லையா, பாதி வெளியில ஆச்சு, அவுட்டு, கிளம்பிந்தாச்சு. பயிற்சி எடுக்க வேண்டிய ஆகாரத்தை எல்லாம் என்ன செய்யணும்? நேரத்துக்கு நேரம், நேரத்துக்கு நேரம், நேரத்துக்கு நேரம். காலையில 8 மணினா 8 மணிக்கு, 1 மணினா 1 மணிக்கு, நைட்டு 7 மணினா 7 மணிக்கு. காலையில் நேற்று நிறைய சாப்பிட்டேன் இல்லையா, 12 மணிக்கு சாப்பிடலாம். மத்தியானம் பிரியாணி அப்படி ஓவர்லோடு. நைட் எல்லாம் வேணாம். காலையில் உணவுக்கு பேர் என்னது? பிரேக்கிங் த ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங் என்ன செய்யணும்? பிரேக் பண்ணணும் கண்டிப்பா. நைட் முழுவதும் ஃபாஸ்டிங் இருந்திருக்கு, கண்டிப்பா என்ன செய்யணும்? காலை 8 மணிக்கு முன்னாடி 6 மணிக்கு எழுந்திருச்சு 8 மணிக்கு சாப்பிடணும். அல்ல கீழே தான் மயக்கம் தான் வரும். இதெல்லாம் பிசாசோட யுக்தி. சாப்பிடாதப்பா, சாப்பிட்டா என்ன ஆகும்? இப்படி ஆயிரும். நம்மளாம் இப்படியே இருந்தாதான் நல்ல மாப்பிள்ள வருவான். அடுத்த வசனத்துக்கு வர. இதெல்லாம் நேரத்து நேரம் அப்படி பயிற்சி இல்லையா? பயிற்சி. சாப்பிட வேண்டிய நேரத்தை எதை சாப்பிடுமோ அது சாப்பிடணும். பீஃப்னா அப்படியே பீஃப் சாப்பிடக்கூடாது. 3 நேரம் பீஃப் எங்கதான் அந்த சரீரம் தாங்கும்? கொலஸ்ட்ரால் தான் உண்டாகும், பிபி தான், சுகர் உண்டாகும். அடுத்த கை உயர்த்த முடியாது. சாப்பிட வேண்டியத அளவா, லிமிட்டா, சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடணும். ஏன்னா கடைசி வரைக்கும் என்ன வேணாலும் சாப்பிடலாம். சாகும்போது கூட 2 ஆடை சாப்பிடலாம். உண்மையா சொல்றேன். எவ்வளவு வயசானாலும் எல்லாத்தையும் என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். நான் சாப்பிட்றேன். இன்னைக்கும் 2 நேந்திரம்பழம் சாப்பிடுவேன். ரொம்ப டயர்டா என்ன சாப்பிடுவேன்? சாப்பிடுவியா? 2 நேந்திரம்பழம் சாப்பிட மாட்டேன். ஏன்னா சுகர். ஏன்னா என்னது? அத சாப்பிட வேண்டியத அளவோடு, சாப்பிட வேண்டிய விதத்துல, சரியான நேரத்தில் சாப்பிட்டா கடைசி வரைக்கும் எதையும் சாப்பிடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்கு எதிராய் பிசாசு சில காரியங்களை செய்வான். நம்ம அழிப்பதற்காய், செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்ய முடியாதபடிக்கு பல காரியங்களை எதிராக செய்து கொண்டே இருப்பான். அப்ப பயிற்சி என்னது? பயிற்சி. அப்ப ஒவ்வொரு சோதனைகளையும், பிசாசு கொடுக்கிற ஒவ்வொரு சோதனைகளையும் கர்த்தர் நம்மை சோதிக்கிறவர் இல்ல. கர்த்தர் வியாதியை கொடுக்கிறவர் இல்ல. வியாதியை கொடுத்து கர்த்தருக்கு நம்மை சோதிக்க வேண்டிய அவசியமும் இல்லவே இல்லை. ஆக்சிடென்ட் உண்டு பண்ணி நம்மை நல்லவனாக்க அவருக்கு காரியமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா கெட்ட காரியங்களும் யாராலே தான் வருகிறது? இன்னொருத்தனாலே, கடவுளாலே வரல. அவர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார்.
எத்தனை முறை நீ தப்பு செய்தாலும் அவர் விட்டு கொடுக்க மாட்டார். உன்னோடு கூட நீ எங்க ஒரு நான் சொல்றேன் சொல்ல தகாத வார்த்தை, வேஷி வீட்டுல போய் படுத்திருந்தா கூட அங்கேயும் கர்த்தர் உன்னை தேடி வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அன்புள்ளவர். இதை விட நான் சொல்ல முடியாது, வார்த்தை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஏன் வருகிறார்? நம்மை பார்த்து கொண்ட, நீ இருக்க வேண்டிய இடம் அது அல்ல, நீ இருக்க வேண்டிய இடம் உன்னதமானது என்று சொல்லி அவனை தூக்கி எடுக்கும்படியாய் உன்னை அந்த இடத்திலும் கர்த்தர் உன்னை தேடி வருகிறார், நம்மை தேடி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ அந்த யாக்கோபு அந்த வசனத்துல படிக்கிறபடி ஒவ்வொரு சோதனைகள் மூலமாய் நமக்கு பயிற்சி கொடுத்து நம்மை வெல் எக்யூப் பண்ணுகிறார், வெல் டெவலப் பண்ணுகிறார், நம்மை மெச்சூர் பண்ணுகிறார், நம்மை முதிர்ச்சி அடைய செய்கிறார், நல்ல டெவலப் பண்ணுகிறார். ஒரு காரியத்தை செய்வதற்கு வெல் டெவலப் பண்ணுகிறார், எக்யூப் பண்ணுகிறார். சோ அவர் என்ன பண்ணுகிறார்? ஒவ்வொரு சோதனைகளையும் he has equipped us, empowered us to face, to overcome every trials and temptation. Hallelujah. ஒவ்வொரு சோதனைகளையும் போராட்டங்களை ஜெயிப்பதற்காய் அந்த சோதனைகளை எல்லாம் மூலமாய் நம்மை எக்யூப் பண்ணுகிறார், பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு அந்த ஒரு நேரம் வரும்போது நமக்கு ஒன்றும் குறைவில்லாததாய் மாறிவிடும். லேக் நத்திங். அந்த வசனத்தை பார்த்து போடலாமா? உங்கள் விசுவாசத்தின் பரிசியானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். 4, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவளாயிராமல், ஒன்றிலும் சொல்லுங்க, ஒன்றிலும் குறைவு இல்லாதவளாய் இருக்கும்படி, ஒன்றிலும் குறைவு இல்லாத பலத்தில, அறிவில, ஞானத்தில, திறமையில ஒன்றிலும் குறைவில்லாமல் இருப்பதற்கு பூரணராயும் பெர்ஃபெக்ட்டா மாத்திர இருக்கத்தார். எதை? அந்த சோதனைகளை, அந்த ட்ரையல்ஸ் அண்ட் டெம்ப்டேஷனை, வேதனைகளை, இழப்புகளை எல்லாம் அவர் அது மூலமாய் ட்ரெயினிங் பயிற்சி கொடுத்து நம்ம என்ன செய்யறார்? ஒன்றிலும் குறைவில்லாதவளாய் இருந்து நம்மை பூரணப்படுத்துகிறார், நிறைவுள்ளவளாக இருக்கிறார். எப்படி? நிறைவுள்ளவளாய், குறைவே இருக்காது. பூரணராயும் நிறைவுள்ளவளாயும் இருந்து ஒன்றிலும் குறைவில்லா இருக்கும்படி அது செய்கிறது. அடுத்த வசனம். ஆகவே இப்படிப்பட்ட சோதனை நேரத்தில், இப்படிப்பட்ட வேதனை நேரத்தில் சில வேளை என்ன செய்வதுன்னு நமக்கு தெரியாது. பட் we are God's children. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய ஸ்ட்ராட்டஜி நமக்கு இருக்கிறது, தேவனுடைய டிவைன் வெப்பன்ஸ் நமக்கு இருக்கிறது, தேவனுடைய பலன் நமக்கு இருக்கிறது. இந்த சோதனையை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியாமல் சில வேளையை தவிக்கிறோம். அப்பொழுது உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், எப்பொழுது யுக்தியை, போர் செய்வதற்குரிய யுக்தியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அந்த ஸ்ட்ராட்டஜி தெரியாமல் தவிக்கும் பொழுது, அறிவில்லாமல் இருக்கும்போது, அது ஞானம் இல்லாமல் இருக்கும்போது என்னிடத்தில் கேட்க கடவன். அல்லேலூயா. என்னிடத்தில் கேட்க கடவன், என்னிடத்தில் கேட்க கடவன், என்னிடத்தில் கேட்க கடவன். சில வேளை தவிக்கிறோம் இல்லையா இந்த சோதனையை? how to tackle, எப்படி இதை சமாளிப்பது என்று நாம் தவிக்கிறோம். நம் பிள்ளைகள் தான், ஆனாலும் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று தெரியாது. அப்படியாய் இருதலை கொள்ளி போல இருக்கும் பொழுது அப்பொழுது நமக்கு என்ன தேவைப்படுகிறது? தேவனுடைய ஞானம் நமக்கு தேவைப்படுகிறது. அப்பொழுதுதான் சொல்கிறார், உங்களில் ஒருவன் இந்த பிரச்சனைகளை டாக்கிள் பண்ண தெரியாமல் இருந்தால் என்னிடத்தில் கேட்க கடவன், என்னிடத்தில் ஞானத்தை கேட்க கடவன். நான் எப்படிப்பட்டவன்? ஒருவரையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்தவனா, ஒருவரையும் கடிந்த. ஒருவேளை அந்த சோதனை நாம் செய்த தவறினால் இருக்கட்டும், நாம் செய்த குற்றத்தினால் இருக்கட்டும், அப்படி இருந்தாலும் ஐயோ இந்த நேரத்தில் போய் ஆண்டவருடைய ஞானத்தை கேட்டா கேட்க மாட்டாரே, என்னை அடிப்பாரே என்று சொல்லி ஒருவேளை நாம் அப்படி இருந்தா கூட நம்மை நிராகரிக்காமல், கடிந்து கொள்ளாமல் என்ன செய்வாராம்? சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. சம்பூர்ணமாய் ஞானத்தை கொடுத்து அந்த ட்ரையல்ஸ் அண்ட் டெம்ப்டேஷனை
எப்படி டாக்கிள் பண்ணுவதற்கென்று அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு சொல்லி தருகிறார். ஹalleluya. பிரைஸ் காட். சந்தோஷமா இருக்கிறீங்க. ஹalleluya. ஹalleluya. ஆவே இவ்வளவு காரியங்களையும் கர்த்தர் நமக்கு செய்கிறார். எதற்காய்? நம்மை சுற்றிலும் இருக்கிற கோட்டைகளை தகர்த்தெறியும்படியாய். To demolish every stronghold. நாம் கட்டினதா இருக்கலாம், அல்லது பொய்க்கு பிதாவாக இருக்கிற பிசாசு கட்டினதா இருக்கலாம். யார் கட்டினதோ, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாமல் இருக்கிற எல்லா காரியமும் அந்த கோட்டைகளை இடிப்பதற்கு, நிர்மூலமாக்குவதற்கு அவைகள் நமக்கு தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. பிரைஸ் காட். அடுத்த வசனம் 10:5 படிக்கும்போது அடுத்த வசனத்தை எல்லாரும் படிப்போம். அவைகளால் எவைகளால் இந்த போர் ஆயுதங்களால், இந்த தேவனுடைய பலத்தினால், தேவனுடைய அந்த யுக்தியினால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி, எந்த மேட்டிமையும் நிர்மூலமாக்கி, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவளா இருக்கிறோம். வேர்ட் பை வேர்டா படிக்கணும், ஒவ்வொரு வார்த்தையா. அப்போ ஆங்கிலத்தை காஸ்டிங் டவுன், அதுக்கு தமிழ் என்ன வார்த்தை இருக்கு? நிர்மூலமாக்கி. 4வது வசனத்துல என்ன இருந்துச்சு? புல்லிங் டவுன். அதுக்கும் என்ன தமிழ் வார்த்தை என்ன இருந்துச்சு? நிர்மூலமாக்கி, டெமாலிஷ், டெஸ்ட்ராய். அப்ப ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை தான். ரெண்டும் காஸ்டிங் டவுன் அண்ட் புல்லிங் டவுனும் சேம் கிரேக் வேர்ட். நிர்மூலமாக்குவது என்னது? எதை நிர்மூலமாக்கணுமா? அப்ப புல்லிங் டவுன் என்னது? முந்தின வசனத்தை என்ன புல்லிங் டவுன் பண்ணோம்? நம்ம கோட்டையை, அது எத்தனை நாளா கட்டின கோட்டை? பல வருடங்களாய், 50 வருஷமா கட்டி வச்சிருக்கான். நான் ஒரு 65-68 வருஷமா கட்டி வச்சிருக்கிறேன். இன்னும் சில கோட்டைகளை தகர்க்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எங்கிட்ட கொடுத்து மதுரைக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து சொல்றா நீங்க பிளைட்ல போயிட்டு வாங்கன்னு சொல்றா. 10,000 ரூபாய் கொடுத்து எப்படி போயிட்டு வாங்க? நான் யோசிச்சேன், 10,000 ரூபாய் கொடுத்து இங்க இருந்து மதுரைக்கு போகணுமா? 500 ரூபாய் கொடுத்தா நம்ம தமிழ்நாடு பஸ்ஸே கொண்டு விட்டுருவானே. அப்போ 9,500 rupees சேவ் பண்ணலாம். என்னோட மைண்ட் உடனே அப்படிதான் போகும். உண்மையை சொல்றேன், உடனே நான் ஒபே பண்ண மாட்டேன். பிகாஸ் 65 வருஷமா நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு மேல செலவு பண்ணா நல்லா இருக்காது. இன்னும் சொல்ல, நான் சில இடத்துல எல்லாம் ஆட்டோ பிடிக்கிறது தயங்குவேன். பஸ் தான் இருக்க, போயிடலாம் இல்லையா? 15 ரூபா கொடுத்தா இங்க தாம்பரத்துக்கு எதுக்கு 150 ரூபாய்? எது 65 வருஷமா என்ன பண்ணி வச்சிருக்கேன்? கோட்டை கட்டி வச்சிருக்கேன். இதை தகர்க்கிறதுக்கு சில பேர் தகர்க்க பார்க்கிற, ஆனாலும் என்ன செய்ய முடிய மாட்டேங்குது. தகர்த்துட்டே இருக்கிறேன், டெமாலிஷ். அது ஏன்னா இது ஒரே அடியா என்ன செய்ய முடியாது. பிரிக் பை பிரிக், செங்கலுக்கு செங்கலா கட்டினதை உடைக்கணும்னா ஒவ்வொரு செங்கலா தான் நினைச்சணும். இப்ப பாதி வந்துச்சு, இன்னும் உடைச்சுட்டே இருக்கிறேன். ஹalleluya, hallelujah. Pulling down, destroying, demolishing the strongholds. Hallelujah. Casting down the strongholds. எத்தனை பேர் ட்ரை பண்றீங்க? ஒருத்தர் ஒரு ஃபேன் ஓடல, ஒரு ஃபேன் இருக்கு, மாட்டி தருவீங்களா? அவர் ஆக்ஷனோட இப்படி இதுக்கு மேல கையெல்லாம் தூக்கவே முடிய மாட்டேங்குது. வயசு என்ன? தப்பா சொல்ல,
இடிக்கணும். காஸ்டிங் டவுன், தூக்கி தூர போடணும். தூக்கி தூர போடு, டெமாலிஷ் பண்ணு. கொஞ்சம் கொஞ்சமா, ஒரேடியா பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா. சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா இடிக்க முடியும். இடிக்க முடியும். நாம் கட்டி வைத்திருக்கிற மனக்கோட்டைகளை எல்லாம் நினைச்ச முடியும். கெட்ட மனக்கோட்டைகளை எல்லாம் நினைச்ச முடியும். இடிக்க முடியும். ஹல்லேலூயா. இடிக்க முடியும். சொல்லுங்க, இடிக்க முடியும். இடிக்க முடியும். உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா உங்க கோட்டையெல்லாம். ஸோ காஸ்டிங் டவுன் இமேஜினேஷன்ஸ். இமேஜினேஷன் அர்த்தம் என்னது? கற்பனை இல்லையா? என்னது? கற்பனை. பலவிதமான கற்பனை சும்மா இருந்தாலே ஓடும். இப்ப கூட பலரெல்லாம் பல கற்பனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது நல்ல கற்பனையா இருந்தா பரவாயில்ல, கெட்ட கற்பனை. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, தமிழ்ல பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? தர்க்கங்கள். என்னது? தர்க்கங்கள். வாதிட்டே இருப்போம் இல்லையா? அது நல்லது, இது நல்லது, தர்க்கம் பண்ணிட்டே இருப்போம். அது கிரேக்க மொழியில ஒரிஜினல் மொழியில பார்த்தீங்கன்னா அந்த அந்த இமேஜினேஷன்ஸ் அர்த்தம் என்னன்னா லாஜிஸ்மோஸ். லாஜிஸ்மோஸ், லாஜிஸ்மோஸ், லாஜிக். அங்கே இருந்தா என்ன வந்துச்சு? லாஜிக். லாஜிக்னா மீனிங் என்னது? லாஜிக்கா திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. லாஜிக்னா என்னது? ரீசனபிளா திங்க் பண்றது. ரீசனிங். ரீசனிங் சில வார்த்தையெல்லாம் ஆங்கிலத்தில் சொல்ல முடியும், தமிழ்ல தர்க்கங்கள். விவாதி, நியாயப்படுத்துதல். என்னது சரியான வார்த்தை? நியாயப்படுத்துதல். என்னது? 60 வயசானா என் அப்பாவுக்கு ப்ரெஷர், சுகர் இருக்கு, அதெல்லாம் கண்டிப்பா எனக்கு என்ன வரும்? சுகர் கண்டிப்பா வரும். டாக்டர்கிட்ட போனா சுகர் பேஷண்ட் என்ன உங்க அப்பாவுக்கு இருக்கான்னு கேட்பாங்க ஃபர்ஸ்ட். ஸோ அப்பாவுக்கு இருந்தா கண்டிப்பா மகனுக்கு இது நியாயம் தான். நியாயப்படுத்துது. ரீசனிங், இமேஜினிங், லாஜிக். சில வேளையில இது வந்து லாஜிக்கல் திங்கிங், ரீசனபிளா இருக்கு. சிலது இலாஜிக்கலா இருக்கும். என்னது? எப்ப பாரு என்னையே முறைச்சிட்டு இருக்கிறா, எப்ப பாரு என்னையே பார்த்துட்டு இருக்கிறான், இவனுக்கு வேற வேலை இல்லையா? இன்னொன்னு, நேர வந்தா கூட என்ன எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறானே. அவர் கம்ப்ளைண்ட் அப்படிதானே? இதெல்லாம் இலாஜிக்கல் திங்கிங். இலாஜிக்கல் திங்கிங். என்னை கண்டுடவே மாட்டேங்கிறான். பொண்டாட்டியா இருக்கிறா, ஒரு வார்த்தை கூட என்ன இருக்கிற எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டேங்கிறாளே. இலாஜிக்கல் திங்கிங். இலாஜிக்கல் திங்கிங். சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டேங்கிறானே. இலாஜிக்கல் திங்கிங். அன்ரீசனபிள். எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த ஒரு இசை பாடகர் இருந்தார் அமெரிக்கால, ஆப்பிரிக்கன். பேர் என்னது? ஜான்சன், மைக்கேல் ஜான்சன். எத்தனை பேர் தெரியும்? அவர் யாரு? ஜாக்சன், மைக்கேல் ஜாக்சன். நல்ல இசை பாட்டு எழுதி இசையமைத்து நடனம் பண்ணுகிறவர். அவருடைய ஆல்பம் எல்லாம் அவ்வளவு விலைக்கு போகுது. அவர் ஆப்பிரிக்கன், ஆக்சுவலி ஒரிஜினலி ஆப்பிரிக்கன். ஏன் அவர் சீக்கிரமா இறந்தார்? 50 வயசுல இறந்தார் நினைக்கிறேன். ஏன் இறந்தாரு? பிகாஸ் ஆஃப் இலாஜிக்கல் திங்கிங். நல்ல திறமை இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் இலாஜிக்கல் திங்கிங் he died in the age of 50, I think. 50 வயசில் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். ஏன்னா அவர் கற்பா இருந்தாரு, அழகாத்தான் இருந்தாரு, நல்ல டேலண்ட். நான் வெள்ளையா இருந்தா நல்லா இருக்குமே சொல்லி என்னெல்லாம பண்ணாரு. இன்ஜெக்ஷன், மருந்து. பிறகு பார்த்தாரு நல்லா வெள்ளையா இருக்கு, அசிங்கமா இருக்க, கொஞ்சம் கருப்பாய்க்கிறோம், மருந்து சாப்பிட்டாரு. அவ்வளவு சர்ஜன், அவ்வளவு ஆபரேஷன்ஸ். மூக்கு பெருசா இருக்கு, சப்பாக்குனாரு, சப்பையை ஆக்குனாரு. ஒவ்வொன்னையும் ஆல்டர் பண்ணி சர்ஜர் பண்ணிட்டே இருந்தார். ஏ மூக்கு சப்பையா இருந்தா நல்லா இல்லையா? மூக்கு பெருசா இருந்தா சிலவங்களுக்கு நல்லா இருக்கு, சிலவங்களுக்கு சப்பையா இருந்தா தான் நல்லா இருக்கும்.
சில பல்லு பெருசா இருந்தா நல்லா இருக்கும். சிலருக்கு நான் கருப்பா இருக்கல ஒருத்தனும் என்ன நேசிக்க மாட்டேங்கிறான். இலாஜிக்கல் திங்கிங். சோ பாருங்க, அந்த மைக்கேல் ஜாக்சன் அதனாலதான் உயிரை நல்லா தான் இருந்தார், நல்ல டேலண்ட். சோ அன்ரீசனபிளா திங்க் பண்ணி ஒரு கோட்டையை கட்டி என்ன செய்தாரு, வாழ்க்கையை முடித்து விட்டார். நாமும் பல பேர் இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையை நல்ல ரீசனபிள், நல்ல ஜெனியூன் ரீசனிங்கா இருக்கும், ஜெனியூன் லாஜிக்கா இருக்கும். அது கூட பைபிளிக்கலி கிறிஸ்டியன் ஃபெய்த்துக்கு லாஜிக்கல் ரீசனிங் ஒத்து வராது. நாம் பார்க்கிறவைகளை நம்புகிறவள் அல்ல. அல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்த்து நம்புகிறவர்கள். நாம் எல்லாம் எழுதப்பட்டவைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை நம்புகிறவர்கள். அல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகள் எதுவா இருக்கலாம், என்னுடைய உடலமைப்பு எதுவா இருக்கலாம், அதன்படி நான் நடக்கிறவன் அல்ல. கர்த்தர் என்னை குறித்து என்ன எழுதி இருக்கிறாரோ அதை நான் விசுவாசிக்கிறவன். அல்லேலூயா. whether it is logical or illogical, ரெண்டுமே பைபிளுக்கு, கிறிஸ்டியன் ஃபெய்த்துக்கு, கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு எதிரானது. நியாயமா இருக்கலாம் அல்லது அநியாயமா இருக்கலாம், ரெண்டும் இல்ல. நாம் பார்க்கிற சூழ்நிலை அப்படி அல்ல. கடவுள் என்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறார், கடவுள் என்னை பற்றி என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறார், அதை நான் விசுவாசித்து அதன்படி நான் செயலாற்றுகிறவன். அல்லேலூயா. ஆவே இப்படிப்பட்ட லாஜிக்கல் அண்ட் இலாஜிக்கல் ரீசனிங் எல்லாம் என்ன செய்யணும், we have to demolish. அடுத்து இரண்டாவது, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமை. ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா ஹை திங். அதுல ஒரிஜினல் மீனிங் என்னன்னா, இட்ஸ் பேரியர். தடுப்பு சுவர். ஹை திங், தடுப்பு சுவர் எதற்கு வச்சிருக்காங்க, இந்த தாண்டி போகக்கூடாது, அது நம்மை தடுத்து நிறுத்துகிறது, முன்னோக்கி செல்லக்கூடாதபடிக்கு வைக்கப்பட்டிருக்கிற பேரியர். இன்னொரு நல்ல வார்த்தை இருக்கு, கப்பல்ல யூஸ் பண்ணுவாங்க, அந்த அந்த ஒரு எல்லையை விட்டு வெளியே போகக்கூடாது, அதுக்கு ஒரு நல்ல வார்த்தை இருக்கு. அது ரெண்டையும் பொறுத்தது. ஸோ பேரியர், ஹைத்திங் என்னது, தடுப்பு சுவர். அப்ப தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதம் எழும்புகிற ஆங்கிலத்தில் இருக்கு எக்ஸால்ட். அப்ப அந்த பேரியர் என்ன பண்ணுது, எழும்புது. அதாவது தன்னைத்தான் அது உயர்த்துகிறது, தான் இருக்க வேண்டிய இடத்திற்கு மேலாய் அது என்ன செய்கிறது, உயர்த்துகிறது. அப்போ ஹைத்திங், அந்த பேரியர் இன்னும் அதிகமாக என்ன செய்கிறது, உயர்த்துகிறது. எப்படி, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய். the knowledge of God, தேவனை குறித்து நாம் எதை அறிந்திருக்கிறோமோ அதை நாம் செய்யாதபடிக்கு ஒரு தடுப்பு சுவர் மேலோங்கி நிற்கிறது. கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, பொய் இருக்கிறது, பிசாசுடைய பொய் இருக்கிறது. இதற்கு இடையே ஒரு ஒரு பேரியர், தடுப்பு சுவர். இது என்ன பண்ணுகிறது, தன்னைத்தான் உயர்த்தி கொண்டே இருக்கிறது. தன்னைத்தான் நினைக்கிறது, உயர்த்து. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக இது உயர்ந்திருக்கிறது. அப்போ தேவனை அறிகிற அறிவு எங்க போகுது, கீழே போகுது. பிசாசுடைய பொய் என்ன செய்து, உயர்ந்திருக்கிறது, இது உயர்த்துகிறது. அப்ப இப்படிப்பட்ட பேரியர், தடுப்பு சுவர்களை எல்லாம் என்ன செய்ய வேண்டும், நிர்மூலமாக்கி, காஸ்டிங் டவுன். எந்த எண்ணத்தையும், இப்படிப்பட்ட எந்த இமேஜினேஷன் ஆகட்டும், இலாஜிக்கல் திங்கிங்கா இருக்கட்டும், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக இருக்கிற எண்ணங்களாகட்டும், எந்த எண்ணத்தையும், எல்லா எண்ணத்தையும், ஆல் தாட்ஸ் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவளாய் இருக்கிறார். அப்ப கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது, obedience. What is called obedience?
ஒபீடியன்ஸ்னா என்னது? கீழ்ப்படுகிறது. அது வெறும் கீழ்ப்படுகிறது இல்லை. பாருங்க, யூடா என்ன பண்ணிட்டு இருந்தான்? விளையாட்டு இருந்தான். அங்கே அப்பாட்டி என்னெல்லாம செய்து பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கல. இங்கே வந்து ஏதோ பண்ணான். என்ன பண்ண ஒரு கமாண்ட் கொடுத்தேன். என்னுடைய வார்த்தையை கேட்டு அல்லது என்னுடைய ஆக்ஷனை பார்த்து நான் சொல்ற வரைக்கும் அங்கேதான் இருந்தான். இதான் ஒபீடியன்ஸ். வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிய பண்றது, தாழ்த்துறது. சும்மா ஒபீடியன்ஸ் இல்ல, ஒரு வார்த்தையை கேட்டு. அதுக்கு ஒரு நல்ல கிரேக்க 2 வார்த்தை அது. ஒன்னு கேட்கிறது, கேட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. அதான் சரியான அர்த்தம். கேட்டு கீழ்ப்படிய வேண்டாம், கேட்டு கீழ்ப்படிய வேண்டாம். அப்போ எதை கீழ்ப்படிய? ஏதோ ஒன்று நம்மை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. எண்ணங்கள், தேவனுக்கு விரோதமான எண்ணங்கள், லாஜிக்கல் திங்கிங், இலாஜிக்கல் திங்கிங், பலவிதமான எண்ணங்களால் ஒரு கோட்டை கட்டி வைத்திருக்க இல்லையா? கோட்டை கட்டி வைத்திருக்கு. அதனால அதுக்குள்ள நாம எப்படி இருக்கிறோம்? சிறைப்படுத்தப்பட்டவர்களா இருக்கிறோம். சிறைப்படுத்த அந்த எண்ணங்கள் அந்த கோட்டைக்குள்ளே நம்மை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. அதான் ஃபர்ஸ்ட் வீக்ல சொன்னேன் இல்லையா? பிசாசுடைய வேலை அப்ரஸ் பண்ணி வச்சிருக்கான். அவன் கைதிகளாய் அதை தாண்டி இராதபடிக்கு, அந்த கோட்டையை தாண்டி போகாதபடிக்கு நம்மை கைதிகளாய் வைத்திருக்கிறான். அவன் சொன்னதை நினைச்சணும், செய்யணும். நான் சொல்லதெல்லாம் செய்வியா? ஒன்றும் இல்லை, சும்மா டெமான்ஸ்ட்ரேஷன். நான் இப்ப வந்து இவளை சிறைப்படுத்தி வச்சிருக்கேன். சும்மா ஜாலியா அழுவியா? சொல்லதெல்லாம் செய்வியா? சொல்லதெல்லாம் செய்யணும். இப்ப நான் இவளை சிறைப்படுத்திட்டேன். ரோம அரசாங்கம், ரோமர் ராஜ்யங்கள்லாம் ஒரு ராஜ்யத்தை பிடிச்சு அந்த ராஜாக்களை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வைத்திருப்பாங்க. இத்தனை நாட்களும் அந்த ராஜா பல காரியங்களை செய்து வந்தாங்க. இப்ப ரோம அரசர் ஒரு ராஜாவை கைதியா பிடிச்சிட்டாரு, தன் வசமாய் வைத்துக் கொண்டார். அப்போ எல்லாம் என்ன கிடையாது? கன் கிடையாது, ஈட்டி தான். இது ஈட்டினாலே இத்தனை நாட்களும் வாலாட்டி கொண்டிருந்த, ஆட்டி படைத்த இந்த ராணி என்னுடைய கண்ட்ரோலுக்கு வந்துட்டேன். இது துப்பாக்கி, பயப்படாது, ஜாலி, அழாத. சரி, நீ போ, டேவிடாமா. வீட்டில் செய்கிற அட்டகாசம் இப்பதான் எனக்கு பர்கர் வாங்கி தரலன்னா இதெல்லாம் உழைஞ்சிடும். பிரியாணி இல்ல சாப்பிட மாட்டேன், அராட்சகம் பண்ணிட்டு இருந்தான். இப்பதான் ஈட்டியை காமிச்சிட்டேன், கை தூக்கு, சரண்டர். இப்ப என்னுடைய கைதியா மாறிட்டான். இவ்வளவு நாட்களும் வேற யாரையோ சிறையாக்கி வைத்திருந்தான், ஆதிக்கம் பண்ணிட்டு இருந்தான். இப்ப he has come under my control. என்னுடைய கேப்டிவிட்டிக்குள்ள இருந்துட்டான். Sit down. Sit down. Spread your legs. Hands up. Stand up. Hands at the back. என்ன சொன்னாலும் கீழ்ப்படுகிறான், என்ன சொன்னாலும் கீழ்ப்படுகிறான். He is under my control. என்னுடைய நான் சிறைப்படுத்தி வச்சிருக்கவன. இவ்வளவுதான் பிசாசு நம்முடைய எண்ணங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்க, அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். அவன் சொல்லபடி கேட்பான். செயல் வேலை செய்யாத, சுகர் இருக்கு,
செய்யாத, மயங்கி விழுந்துருவ, அப்படியே இருப்பான். வேலை செய்யாத, வீட்லயே உட்காந்துரு, காலையில 10 மணிக்கு எழுந்துரு, நைட்டு 2 மணிக்கு தூங்கு. எப்படி சிறைப்படுத்தி வச்சிருப்பான். இப்ப கர்த்தருடைய வார்த்தையினால, கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்றேன். ஒபீடியன்ஸ் என்னது? வெறும் கீழ்ப்படியல, கேட்டு கீழ்ப்படுகிறது, கேட்டு கீழ்ப்படி. இப்பதான் கர்த்தருடைய வார்த்தை அறிகிற அறிவினால நிறைந்து இருக்கிறேன். இவ்வளவு நாள் என்ன சிறைப்படுத்தி வச்சிருந்தான்? அவன் சொல்லதெல்லாம் நான் பண்ணணும். இவன் தான் அவனை சிறைப்படுத்தி இருக்கிறேன். இப்ப என்ன கேட்கிறான், கேட்டதெல்லாம் செய்யறான். Go back, come forward. அப்படியே செய்யறான். Because he is under my control. இந்த எல்லை விட்டு அவன் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. So இந்த கேப்டிவிட்டிய, இந்த எண்ணங்களால் சிறைப்படுத்தப்பட்டவைகளை இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையினால் நான் சொல்றேன். இதான் என்னுடைய மைண்ட், இதான் என்னுடைய மைண்ட், இதனுடைய மைண்ட். இத்தனை நாட்கள் பிசாசுக்கு அந்த மைண்ட் கேப்டிவிட்டியா இருந்தது. இப்பொழுது நான் என்னுடைய மைண்டுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். Sit down, stand up. உடனே கீழ்ப்படுகிறான் பாருங்க. நல்ல கவனிங்க. இப்ப நான் கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். என்னுடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை என்னுடைய மனதுக்கு கமாண்ட் கொடுக்கிறது. நல்லா கவனிங்க. என்னுடைய வார்த்தை என்னுடைய மனது. எல்லாரும் கடவுளுக்கு இருதயத்தை கொடுத்துட்டீங்க இல்லையா? எல்லாரும் இருதயத்தை கொடுத்துட்டீங்க. ஆனா எதை கொடுக்கல இன்னும் கடவுளுக்கு? மனதை கொடுக்கல. சோ மனதுல தான் பிசாசு என்ன செய்வான், விளையாடிட்டு இருப்பான். சோ இப்ப நான் கடவுளுடைய வார்த்தையால் நிரம்பி என்னுடைய மனதுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். whether it is willingly or unwillingly, it has to be obeyed. அது வரைக்கும் நான் என்ன செய்யணும் பாருங்க. ஜூன் அங்க இருந்தான், அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தான், பேசி பார்த்தேன், அல்ல ஒரு குச்சி எடுத்துட்டு sit down சொன்னேன். ஒபே பண்ணா. நான் சொல்ற வரைக்கும் எழுந்திருக்கல. லைக் தட். உங்களுடைய அந்த மனக்கோட்டைகள் உடைகிற வரைக்கும் மனம் சொல்லிட்டே இருக்க முடியாது. பட் I am filled with the God's word. உன்னால முடியும் என்று சொல்ல, அதை போர்ஸ் பண்ணியாது, அதை கேட்க வைக்கணும். சில வில்லிங்லி அது விருப்பத்தோட என்ன செய்யறோம், தானாகவே கீழ்ப்படிஞ்சிடும் சீக்கிரம். ஆனா பல நாட்களாய் கட்டின கோட்டை, அது கான்கிரீட் போட்டு எந்த புல்டோசராலும் இடிக்க முடியாதபடிக்கு அவ்வளவு பலமாக இருக்கிறது. சோ அதை போர்ஸ் பண்ணி தான் என்ன செய்யணும், இடிக்கணும், போர்ஸ் பண்ணணும். பாவம், வியாதி இருந்துட்டு போட்டோம், எங்கதான் அது போகும், இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா, இருந்துட்டு போட்டோம். இறக்கப்படக்கூடாது, போர்ஸ் பண்ணணும். மனம் சொல்லலாம் கொஞ்ச நாள் இருந்துட்டு போறேன், போர்ஸ் பண்ணணும். போர்ஸ் பண்ணி மனதிட்ட சொல்லணும், கீழ்ப்படி. அந்த 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 பலன் எங்கதான் இருக்கு? காட்ஸ் வெப்பன்ல இருக்கு. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையில இருக்கு. அந்த பலன் கர்த்தருடைய வார்த்தையில இருக்கு. அதை சொல்ல ஒரு நாள் அது விருப்பம் இல்லாட்டாலும் போர்ஸா அது கீழ்ப்படியத்தான் செய்யும். ஹல்லேலூயா. கீழ்ப்படியத்தான் செய்யும். கண்டிப்பா கீழ்ப்படியும். பிசாசு சொல்வான், எவ்வளவு பலவீனமா இருக்க, 50 வயசு ஆயிடுச்சு, பலவீனமா இருக்க. நாம என்ன சொல்லணும்? மைண்ட பார்த்து என்ன சொல்லணும்?
நான் இயேசுவின் தழும்புகளால் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் தழும்புகளால் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன். நான் கருப்பா இருக்கேன். ஒருத்தர் என்கிட்ட கருப்பா இருக்க வந்து பேசவே மாட்டேங்கிறான். இயேசு அவர் மனுஷகுமாரனா இருந்தும் அந்த எனக்காய் அந்த கேடு அடைந்தார், என்னை அலங்கரிக்கும்படியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பலவீனனாக இருந்தாலும் அவர் எனக்கு பலனாய் இருக்கிறார். நான் எனக்கு ஞானம் இல்லாமல் இருந்தாலும் அவர் எனக்கு ஞானமாய் இருக்கிறார். எதையும் செய்யக்கூடிய ஞானத்தையும் வல்லமையும் அவர் எனக்கு தருகிறார் என்று மைண்ட பார்த்து சொல்ல 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 கீழ்ப்படியாத எவனும் கீழ்ப்படியத்தான் செய்யும். ஹல்லேலூயா. யூதா கீழ்ப்படிந்தானே இல்லையா? யாபேஸ் சொன்னா கீழ்ப்படிய மாட்டாரு. அந்த சேலை விட்டு போகவே மாட்டேங்கிறான் பாருங்க. அது வரைக்கும். சோ இது எப்படி வரும்? This is also training. சும்மா ஒரு நாள் வராது. ஹியரிங் அண்ட் ஹியரிங் அண்ட் ஹியரிங். கேட்க கேட்க கேட்க. இது எனக்கு தெரியுமே. இயேசுவின் தலைமுறை சுகமான எனக்கு நல்லா தெரியுமே. எங்க இருக்கு? ஏசாயா 53 இருக்கு. 1 பேதுரு 2:24 நல்லா தெரியுமே. தெரிஞ்சா வராது, அறிய வேண்டும். ஹல்லேலூயா, அறிய வேண்டும். இஸ் நாட் நோன். என்னது இது? அறிவது, நாலேஜ். அந்த வசனத்தை குறித்த ஒரு அறிவு. அறிவு எவ்வளவு பெருகுதோ, with authority we can boldly say, I am healed by his stripes. சகல நோய்களையும் வீடியோல தப்பா நினைக்க போறாங்க. சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் சுகமாக்கக்கூடிய அதிகாரத்தை எனக்கு தந்திருக்கிறார். அதிகாரம். என்னது? அதிகாரம். அப்ப அந்த அதிகாரத்தை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். போலீஸ்காரன் போய் சும்மா ஒரு ஆன்லைன் ட்ரெஸ்ல போய் நில்லுன்னா நிக்க மாட்டான். ட்ரெஸ் பண்ணிட்டு அவனுடைய வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுட்டு நில்லுன்னா நிற்பான். With all weapons. Praise God. Praise. அவருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு மெடிடேட் பண்ணி மற்ற பண்ணும். மாடுகள் எல்லாம் அசை போடுவது போல கேட்டதை என்ன பண்ணும்? அசை போடும். இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன், சுகமானேன். அது அரைந்து 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 உடலின் தசைகளுக்கெல்லாம் போய் சேரும். ஒவ்வொரு பகுதியிலும் அது போய் சேரும். அது வரைக்கும் அசை போடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது புதிய செல்களை உருவாக்கி கொண்டிருக்கும். பழைய செல்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போகும். புதிய செல்கள், சுகமான ஆரோக்கியமான செல்கள் நாம உருவாகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நான் பலவீனமாக இருந்தாலும் நான் பலசாலியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தரித்திரனாக இருந்து என் தரித்திரத்தை மாற்றுவதற்காக இயேசு எனக்காய் தரித்திரனானார். நான் ஐஸ்வர்யவானாக இருப்பதற்காக. ஹல்லேலூயா. என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது என்று இந்த வார்த்தைகளை கேட்ட மட்டும் போதாது. கேட்டு 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 என்ன செய்யணும்? மெடிடேட் பண்ணணும், சாப்பிடணும், அரைக்கணும். என்ன பண்ணணும்? அரைக்கணும். என்ன பண்ணணும்? அரைக்கணும். என்ன பண்ணணும்? அரைக்கணும். பிரைஸ் காட். எதையும் உங்களால் சாதிக்க முடியும் மைண்டுக்கு. அதனால தான் சங்கீதத்தை சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் யார்கிட்ட சொல்றோம்? மைண்டுக்கு சொல்றோம். ஏன்னா ஏன் ஸ்தோத்திரிக்கணும்? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து இருக்கிறார். அக்கிரமத்தை எல்லாம் சொல்லணும், மைண்டை பார்த்து சொல்லணும். உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி இருக்கிறார். அப்படி சொல்லுங்க. நோய்களை எல்லாம் சுகமாக்கிறார். சொன்னீங்கன்னா உயர்த்த முடியாது. கையெல்லாம் தானே ஒபே பண்ணும் சீக்கிரம். அந்த எவ்வளவுக்கள் போல்டா சொல்றியோ அவ்வளவுக்கள் சீக்கிரமா. சில வேளையில பேசுவா சொன்னா, ஜோடா நல்ல பையன் தானே, மாடா கேட்க மாட்டா. ஏன் நம்ம தான் சொல்றோம்? அந்த அன்பினால கேட்பான். அதுக்கப்புறம் என்ன வரும்? வாய்ஸ்
ரேஸ் ஆகுது, அதிகாரத்தை பயன்படுத்துறேன். அது இல்லைன்னா ஒரு குச்சியை வைக்கிறேன். அதிகாரத்தை நாம் எவ்வளவு களவாய் அறிகிறோமோ, நமக்கு என்னென்ன கொடுக்கப்படுகிறது அறிகிறோமோ, அந்த அறிவு வர 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 அந்த போல்ட்னஸ், தைரியம் பெருகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மைண்டுக்கு சொல்லுவோம், செய், நான் சுகமாயிருக்கிறேன், என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது. பிசாசு சொல்லுவான், நீ படிக்காத முட்டாள்டா, ஸ்கூலுக்கு கூட போகல, நீ 10ஆம் கிளாஸ் கூட ஃபெயிலு, நீ என்னதான் சாதிக்க போற? பிசாசு சொல்லிட்டே இருப்பான். கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்ப, நாம் படிக்காட்டாலும் கர்த்தர் எனக்கு ஞானமாய் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு பலனாய் இருக்கிறார், நான் செய்வது எல்லாம் வாய்க்கத்தான் செய்யும். ஹல்லேலூயா. நான் செய்வதெல்லாம் செழிக்கத்தான் செய்யும், நான் செய்வதெல்லாம் செழிக்கத்தான் செய்யும். யாருடைய காரியங்களா செழிக்கும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாய். ஆகவேத்தான் யோசுவா, இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, உனக்கு சுகம் உண்டாயிருக்கும்படி, சுகத்தினாலே நீ காரியங்களை செய்யும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. எதுக்கு? எது சுகந்தாராரு? எது சுகந்தாராரு? வேலை செய்யறதுக்கு. சோம்பேறியா உட்கார்ந்து இருக்காரு இல்ல, சோம்பேறியா உட்கார்றது பலன் தேவையில்லை இல்லையா? அப்ப எதுக்கு பலன் தர்றாரு? எல்லாம் நல்லா கவனிங்க. எதுக்கு பலன் தர்றாரு? எதுக்கு பலன் தர்றாரு? எதுக்கு பலன்? வேலை செய்யறதுக்கு, வேலை செய்யறதுக்கு பலன் தர்றாரு. சோம்பேறிக்கு பலன் தேவையில்லை இல்லையா? ஒண்ணும் செய்யாதவரு ஞானமே தேவையில்லை இல்லையா? அப்ப வேலை செய்வதற்கு, கடவுள் கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் நமக்கு பலன் கொடுக்கிறார், அதற்குரிய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். நான் எதுக்கு 9 மணிக்கு ஆராதனை வச்சேன் தெரியுமா? என்னால் முடியல. ஆக்சுவலா என்னோட பலவீனத்தையும் நான் சொல்லணும் இல்லையா? ரியலி எல்லாருக்கும் வெக்கேஷனா லீவ், எனக்கு அப்படி இல்லை. வெக்கேஷன்ல அவ்வளோ வேலையும் வரும். நானும் பார்க்குறேன், கொஞ்ச நாள் கொஞ்சம் உட்காந்து நல்லா தியானம் மெடிடேட் பண்ணேன்னா அப்போதான் வேலை வரும். அதெல்லாம் அவ்வளவு டயர்ட். 3-4 பேர் வந்து என்கிட்ட அதை சொல்றாங்க, இதை சொல்றாங்க. கடைசி எப்பா என்னை விட்டுருங்கப்பா, ஓப்பனாவே சொல்லிட்டேன், என்னை விட்டுருங்கப்பா. கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு கர்த்தர் எனக்கு பலனை தந்திருக்கார். ஹல்லேலூயா, பலனை தந்திருக்கிறார், பலனை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, பலனை தந்திருக்கிறார். அப்போ பலன் எதுக்கு? பலன் எதுக்கு? கேப்டிவிட்டி, அரண்களை சிறைப்படுத்தினவர்கள், சிறைப்படுத்தப்பட்டவர்களை விடுதலை ஆக்கும்படியாய் அவர் என்னை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, நானும் விடுதலை ஆகிறேன், சிறைப்பட்டவர்களையும் விடுதலை ஆக்கும்படியாய் அந்த பலன் எனக்கு உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. அப்ப எனக்கு பலன் கிடைக்கிறதுக்கு உதவி செய்வதற்கு, இது வேலை செய்வதற்கு, வேலை எனக்கு மட்டுமல்ல மற்றவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கணும். நான் பணம் சம்பாதிக்க பலன் தர்றாரு, எனக்கு மட்டுமல்ல மற்றவங்களுக்கும் உதவணும், மற்றவங்களுக்கும் உதவணும், உதவணும். எனக்கு கவனிங்க, சுகம் என்னன்னா காலையில 8:30 மணிக்கு வந்து இந்த காரியத்தை செய். நான் சொல்றேன், இதெல்லாம் கீழ்த்தரமா எண்ணக்கூடாது. தெரியும் ஒரு ஃபார்முலா, கட் ஷார்ட் சொல்லித்தாரேன். கத்து நம்மை சில வேளைகளை அந்த சிறையிலிருந்து விடுதலைப்படுவதற்கு நமக்கு மட்டுமல்ல, சிறைப்படுத்தப்பட்டவர்களையும் என்ன செய்ய வேண்டாம், விடுதலை ஆக்க வேண்டும். கடவுள் நமக்கு பலன் தருவது எதுக்கு? கடவுளுக்காக அதை பயன்படுத்தணும், கடவுளுக்காக பயன்படுத்தணும். கடவுளுடைய காரியத்தை செய்வதற்கு வெட்கப்படக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? வெட்கப்படக்கூடாது. கடவுளுடைய காரியத்தை செய்து பாரு, ஆட்டோமேட்டிக்கா நீ இல்லைன்னா இந்த பைபிள் எல்லாம் தூக்கி தூர வச்சிடும். சிலருக்கு வந்து ஜெபம் பண்றது கூட கஷ்டமா. ஃபார்முலா சொல்லித்தார, நடந்து வந்து ஜெபம் பண்ணி பாருங்க, நடந்து வந்து ஒரு காரியத்தை செய்து பாருங்க, you will get strength after strength.
பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள். பலத்தின் மேல் பலன் அடைவீங்க. நான் இப்படித்தான் இருப்பேன்னா பலன் வராது. அந்த கோட்டைகளை நினைச்சிடும், டெமாலிஷ் பண்ணணும். எதையும் செய்ய தயாரா இருக்கணும். ஹல்லேலூயா. மழை ஆனாலும், வெயில் ஆனாலும், பசி ஆனாலும், பஞ்சமானாலும், நிறைவானாலும், திருப்தி ஆனாலும், எதுவானாலும் எதையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கும் பொழுது கர்த்தர் பலத்தின் மேல் பலனை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலத்தின் மேல் பலத்தை தந்து கொண்டே இருப்பார். பலத்தின் மேல் பலனை தந்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நேத்துக்கு மட்டும் நான் ஒரு 2, 3 மாடி 4 தடவை ஏறி இருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் ஒரு 50 தடவை ஏறி இருப்பேன். கடைசியில் ஒரு தடவை முடியாம அப்படியே உட்கார்ந்து தூக்கம் வந்து ஒருத்த கூட, சார் அது கிடைக்குமா, ஏற வேண்டியது இருந்துச்சு. பலன் கிடைச்சா இல்லையா? கிடைச்சா இல்லையா? கிடைச்சா இல்லையா? கிடைச்சா இல்லையா? எனக்கு தெரியாது. ஆட்டோ எல்லாம் தூக்கி தூர போட, பஸ் நடந்து வா. இட்ஸ் ஆல் ஃபார்முலாஸ். அப்படி மனக்கோட நான் ஆட்டோ இருந்தாதான், வெஹிக்கிள் இருந்தாதான், அது பிசாசு கெட்ட கோட்டைகள் எல்லாம் டெமாலிஷ் பண்ணுங்க. அந்த மேட்டிமைகள், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா கோட்டைகளையும் நிர்மூலமாக்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அப்படி இருந்தா முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பசுமையும் புஷ்டியுமாய் இருக்க முடியும். என்னை காட்டிலும் 1000 மடங்காய். ஹல்லேலூயா. என்னை காட்டிலும் 1000 மடங்காய் உங்களால இருக்க முடியும். முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாயிருப்ப நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் என்னாலும் செழித்திருப்பீர்கள், மென்மேலும் வளருவீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அதான் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நான் மட்டும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு. சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அவனை மட்டும் பார்த்து சொல்லேன்னா அவன் என்ன சொன்னாலும் திட்ட மாட்டான். அதுக்காகத்தான் சிரிச்சுட்டே போயிடுவான். சில சொன்னா அடுத்த கோயிலுக்கு வர மாட்டாங்க, அதனால அவங்கள எல்லாம் சொல்ல முடியாது இல்லையா? இஸ் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட். பிரைஸ் காட், பிரைஸ் காட். அப்போ கடவுளை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புற எல்லா ஹை திங்கிங், உயர்த்தி பேரியர் போல இருக்கிற எல்லாத்தையும் நினைச்சினோம். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி கேட்க வைக்கணும், கீழ்ப்படிய வைக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை ஃபர்ஸ்ட் கீழ்ப்படியாது. நோயே போனா போகாது. சொல்லி 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 கேட்கிற வரைக்கும், whether it willingly or unwillingly, willingly அல்லது என்ன போடுறோம், மேண்டேட்டரியா போட்டுடணும். சில ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு மேண்டேட்டரி போட்டுருப்பாங்க, கட்டாயம். சிலது தேவையில்லை அப்படி போட்டுருப்பாங்க. இப்போ மேண்டேட்டரியா மாத்திடணும். இது கட்டாயம், இது கட்டாயம். என்னுடைய பேச்சு, என்னுடைய மைண்ட் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கத்தான் செய்யும். என்னுடைய மைண்ட் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கத்தான் செய்யும். ஹல்லேலூயா. அப்படி செய்து பாருங்க. யூ லைக் எனிதிங். நீங்க சூப்பர் ஸ்டார் போல மாறுவீங்க. இங்கெல்லாம் 1 லட்சம் ரூபாய் இல்ல 2 லட்சம் 10 லட்சம் ரூபாய் சம்பளத்தை மாறிடுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். உங்களுடைய வேலைகள் எல்லாம் இனிமையா இருக்கும். உங்களுடைய எதிர்காலம் இனிமையா இருக்கும். பிசாசு சொல்லுகிற பொய்யெல்லாம் நம்பாதபடி கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய நிஜத்தை நீங்க சொல்லி 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 உங்களுடைய மைண்ட் கேட்கிற வரைக்கும் கீழ்ப்படிய பண்ணும் வரைக்கும் சொல்லி சொல்லி உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா அந்த கெட்ட இமேஜின், தர்க்கங்கள், லாஜிக்கல் அண்ட் இலாஜிக்கல் ரீசனிங் எல்லாத்தையும் தகர்த்து போட வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் பேசணும். அது நியாயமா இருந்தாலும் சரி, அநியாயமா இருந்தாலும் சரி. வேதத்துல என்ன சொல்ல, உங்களை பற்றி நம்மை குறித்து என்ன சொல்லி இருக்கிறோம் அதை மட்டுமே. ஹல்லேலூயா, பிரைஸ் காட், பிரைஸ் காட். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:10 அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும்
தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்பு எல்லாம் வேற்றுமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தலாம். இப்ப நான் சொல்றதா என்ன செய்யும்? கீழ்ப்படியும். மைண்டு நான் சொல்ற கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் தான் என்ன செய்யும்? ஒபே பண்ணும். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போமா? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தையா படிக்க அதனுடைய ஆழங்களுக்கு நாம் செல்ல முடியும். ஓ ஹல்லேலூயா. இத்தனை நாட்கள் நம்மை சுற்றி பொய்களால் கட்டப்பட்ட அரண்களை எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையினால் நிர்மூலமாக்கும்படியாய் தேவ பலன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ ஸ்ட்ராட்டஜி, டிவைன் ஸ்ட்ராட்டஜி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ போராயுதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காது. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய பண்ணும்படி அதை சிறைப்படுத்தும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் ஆண்டவரை துதிப்போமா? ஆண்டவரே, நான் எந்த கோட்டையை கட்டி வச்சிருக்கேன்? தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான கோட்டையை கட்டி வச்சிருக்கிறேனா? அல்லது அதையெல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை உயர்த்தி நான் வைத்திருக்கிறேனா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நாம் உயர்த்துவோம். கர்த்தருடைய பிசாசுடைய பொய் உயர்த்தாதபடிக்கு அதை கோட்டையை இடித்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல கர்த்தருடைய வார்த்தை உயரும், பொய்கள் எல்லாம் கீழே போகும். ஹல்லேலூயா. ஒரு நேரம் வரும் பொழுது எல்லா விதமான கோட்டைகளும் இடிக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே மேலோங்கி நிற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை மேலோங்கும்படியாய், நம்முடைய எல்லா எண்ணத்தையும் சிறைப்படுத்தும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு தேவை கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை தியானம் பண்ண எல்லா நமக்கு எதிராக இருக்கிற கோட்டைகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட நம்முடைய மனம் நாம் சொல்வதை கீழ்ப்படிந்து கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய பண்ண நாம் நன்றாக இருப்போம், செழித்திருப்போம், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காகத்தான் இயேசுநாதர் 2000 ஆண்டுகளுக்காய் நமக்காய் மரித்து நம்முடைய ஜீவனை கொடுத்து நமக்காய் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் செய்ய முடியாது என்பதற்காய் எல்லாவற்றையும் நமக்காய் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. மக்கு நன்றி அப்பா, நன்றி. கொடி பிடித்திடுவோம், நாம் வீரரை நடந்திடுவோம். கொடி பிடித்திடுவோம், நாம் வீரரை நடந்திடுவோம்.
வெற்றி கொடி பிடித்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம். கர்த்தர் நமக்கு பல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் அவைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு பல பேரியர்ஸ், தடுப்பு சுவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் எல்லாம் நிர்மூலமாக்கும்படியாய் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சொல்ல சொல்ல நிர்மூலமாக்கப்படும். நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த காலைவெளியிலும் நமக்காய் சிந்தப்பட்ட இரத்தம், நமக்காய் சிந்தப்பட்ட, நமக்காய் அடிக்கப்பட்ட அவருடைய சரீரம், இழந்து போன எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளபடியாய் இந்த சிலுவையின் மூலமாய், அவருடைய சரீரத்தின் மூலமாக, இரத்தத்தின் மூலமாக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அறிக்கையிட்டு அறிக்கையிட்டு நாம் இழந்து போன எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இந்த அப்பத்தை நாம் புசிக்கும் பொழுது இழந்து போன அத்தனை செல்வங்களும் நாம் கூறியதாய் மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் சரீரத்தை உட்கொண்ட பொழுது இழந்து போன எல்லா வெள்ளியும் பொன்னும் அவருடைய கைகளில் வந்தது. இரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது எல்லா விதமான சிறையிலிருந்து, பாவம் என்ன சிறையிலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இனி சாக வேண்டிய அவசியமில்லை. அவர் நமக்காய் செத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நாம் ஞாபகப்படுத்தி அறிக்கையிட்டு நான் இழந்து போன எல்லாவற்றையும், இழந்து போன சுகம், இழந்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இந்த பந்தியின் மூலமாய், அவருடைய இரத்தத்தின் மூலமாய், அவருடைய சரீரத்தின் மூலமாய் நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறேன். நான் பொய்யை நம்ப மாட்டேன். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். நான் இழந்த எல்லாவற்றையும் நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். அறிக்கையிட்டு அவருடைய பந்தியில் நாம் பங்கெடுப்போம். ஆசீர்வதிப்பார். அந்தபடி அவர் பாத்திரத்தை எடுத்து, அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரமாக இருக்கிறது சொல்லி நம்முடைய சரீரத்தை நமக்காக பெற்றுக் கொடுத்தார். அந்தபடி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை கூடிய நம்முடைய இரத்தமாக இருக்கிறது என்று சொல்லி தம்முடைய இரத்தத்தை நமக்காக கையளித்தார். அல்லேலூயா. நம்முடைய இரத்தம் நம்முடைய சரீரத்துக்கு அடையாளமாய் ரசத்தையும் அப்பத்தையும் நாம் பானம் பண்ணுகிறோம். அறிக்கையிட்டு இழந்து வர எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்கிறேன். அறிக்கையிட்டு பங்கெடுப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். சிலுவையில் எனக்கு ஜீவன் தந்தி என்ன சொல்லுவேன். நான் போக்கினீரே, சாபம் எல்லாம் நீக்கினீரே, எண்ணி பாடுவேன். ஜீவன் எல்லாரும் ஜெபத்தோடு கூட அப்பத்தை நாம் புசிப்போம்.
பானம் பண்ணு. எனக்காய் சிந்தி சிலுவையில் எனக்கு ஜீவன் தந்தி உந்தன் நன்மை என்ன சொல்லுவேன் பாவம் எல்லாம் போக்கினீரே சாபம் எல்லாம் நீக்கினீரே உந்தன் நன்மை எண்ணி பாடுவேன் உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி சிலுவையில் எனக்கு ஜீவன் தந்தி உந்தன் நன்மை என்ன சொல்லுவேன் பாவம் எல்லாம் போக்கினீரே சாபம் எல்லாம் நீக்கினீரே உந்தன் நன்மை எண்ணி பாடுவேன் உந்தன் நன்மை எண்ணி பாடுவேன் நன்றி நன்றியா இயேசுவையா பல கோடி நன்மை செய்கிறே நன்றி நன்றி ஐயா இயேசுவையா பல கோடி நன்மை செய்கிறே நன்றி நன்றி ஐயா இயேசுவையா பல கோடி நன்மை செய்கிறே நன்றி நன்றி ஐயா இயேசுவையா பல கோடி நன்மை செய்கிறே எல்லாருமே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் ரத்தத்திற்காக, அவருடைய சரீரத்திற்காக எல்லாருமே கர்த்தரை நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நான் வாழ்ந்திருக்கும்படியாய், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாய், கர்த்தருடைய நன்மைகளால் நிரப்பப்பட்டிருக்கும்படியாய், கர்த்தர் செய்திருக்கிற அந்த மகாபெரிய காரியத்திற்காக உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா எண்ணத்தையும் நாங்கள் கீழ்ப்படுத்தி கிறிஸ்துவுக்கு நாங்கள் சிறைப்படுத்தி நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும் என்று நாங்கள் சிந்தித்தோமே. உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தைகளால் நான் நிரம்பி இருக்க கிருபை தாரும். நாங்கள் அந்த எல்லா காரியத்தையும் ஜெயித்தவர்களாய் உடைய ஆசீர்வாதங்களை மட்டும் நாங்கள் பெற்றவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொரு ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நான் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், நோய்கள் எல்லாம் குணமாக்கினார். விலக்கி மீட்டு கிருபையினாலும் இருக்கிறாலும் விசுட்டேன் வாய் நன்மையால் திருப்தியாக கழிவு சங்கடமாக என் வயது திரும்ப வாழ வைத்துள்ளார். நம்முடைய கர்த்தராய் இருக்க இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாய் தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கிய வழிநடத்தல், பாதுகாப்பு நம் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பதாக. God bless you.